ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு திருநெல்வேலியில் வந்து பாய் வீட்டு ஸ்டைலில் பண்ண இந்த பிரியாணிக்கு முக்கியமான ஒரு டெசர்ட், அதாவது பிரெட் அல்வா. ஒருத்தர் ஒரு கை பக்கத்தில் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பிரெட் அல்வா பற்றி கிடைச்சி போகிறோம். இந்த பிரெட் அல்வாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து நல்ல குலைவாக இருக்கும், ஒரு சைடு வந்து நல்ல முறுமுறுன்னு இருக்கும். இது போக வந்து சாலப்பருப்புடைய டேஸ்ட்டு, வெள்ளரி விதை, கேஷ்யூ நட்டு, பால்கோவா, இது எல்லாமே சேர்த்து எப்படி பிரியாணிக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பிரெட் அல்வாவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஒரே டேஸ்ட்லேயே மக்களுக்கு கொடுக்குங்கன்னு நினைக்கிறோம். அதே டைமில் இதில் அந்த பிளெயின் பால்கோவா போடுறாங்க. அந்த கோவா போடும்போது அந்த டெக்ஸ்டர் எல்லாம் மாறும் சொல்லி சொல்கிறாங்க. ஸ்வீட்டுன்னா திகட்டவே கூடாது, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டு தான் நம்ம பிரெட் அல்வா. அருமையான ரெசிபி. ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாரும் வீட்டில் பண்ண முடியும். அதிகபட்சம் 3 ஸ்டெப்பில் பண்ணக்கூடிய இந்த ரெசிபி எப்படி பண்ண சொல்லிக்கிறதுலாம் போடுவாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் வரவுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து நம்மளுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷு வந்து பிரெட் அல்வா. அப்போ எனக்கு பேசிட்டே பண்ணலாம். ஓகே. தீவன பக்கம் சொல்கிறீங்களா? 200 கிராமில் உள்ள ப்ரெட்டு 3 எடுத்திருக்கோம். சீனி 1 கிலோ, 150 கிராம் கேஷ்யூ நட்டு, சாலப்பருப்பு 150 கிராம், வெள்ளரி விதை 150 கிராம், கிஸ்மிஸ் பழம் 150 கிராம், ஏலக்காய் தூள் வந்து 30 கிராம், கோவா 400 கிராம், கோல்டு வின்னர் ஆயில் வந்து 3/4 லிட்டர், நெய் வந்து 1/4 லிட்டர். இது எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறோம் சார். பற்ற வச்சு நெய் ஆயில் ஊற்றி ப்ரெட்டை பொரிக்கிறோம். நெய் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி பொரிக்கணும். ஓகே. ரெண்டாவது தாளிப்பு போட சொல்லியும் நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றணும். வெறும் நெய்லேயே பொரிச்சா என்ன ஆகும்? நெய்யில் பொரிக்க சொல்ல வந்து அந்த வாசனை இருக்குல்ல சார், எண்ணெய் ஊற்றாமல் வெறும் நெய்யிலே பொரிச்சா அதுக்கு சாப்பிடணும். ரொம்ப தேவிட்டு சார். அதனால தான் நம்ம வந்து நெய் வந்து கொஞ்சம் தான் ஊற்றணும், கொஞ்சம் வாசனைக்காக. இந்த ஆயில் ஊற்ற சொல்ல ரொம்ப ஆயில் சூடாகக்கூடாது. ஒரு ஆஃப் இதுலேயே வந்து என்ன செய்யணும், இந்த ப்ரெட்டை போட்டு பொரிக்கணும். அப்போ தான் அது வந்து அந்த கோல்டன் ப்ரௌனில் வரும். இல்லை ப்ரெட்டு ரொம்ப கரிஞ்சிடும். எண்ணெய் அதிகமாக பிடிச்சக்கூடாது, அந்த கலரும் மாறணும். ஓகே. போட்ட உடனே லைட்டாக அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டாக வருது. 0.1% மாறுது. ஆமாம். அப்புறம் தீனா சார், என்ன தான் பிரியாணிக்கு நம்ம ஸ்வீட் வச்சாலும் இந்த பிரெட் அல்வா வச்சு ஸ்வீட்டு சாப்பிட்ற சோகம் இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும். நம்ம கஸ்டமர் வந்து இந்த பிரெட் அல்வா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இதாயிரும். என்னப்பா இல்லையா? பிரெட் அல்வா இல்லையா, என்ன ஸ்வீட் வச்சாலும் பிரெட் அல்வா இல்லையா அப்படி கேட்டாங்க. அதாவது ஒரு 10 வகையான ஸ்வீட் வச்சாலும் அதுக்கு அதுனா அதில் சாப்பிட்டு நம்ம வேறு பழகிட்டோம். அதுக்கு ஆப்டாக இருக்கும். இதான் பார்க்குமா இந்த கலரில் நம்ம அப்படியே எடுத்துறோம். ஏன்னா இப்போ இந்த கலரில் எடுத்த உடனே அதில் கொஞ்சம் ஹீட் இருக்கும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். சரி, அப்போ எனக்கு எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுங்க. ஆமாம், சரியா? எல்லாம் பொரிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதாவது நம்ம என்ன தான் பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த பிரியாணியோட அந்த எண்ணெய் கத்திரிக்காய், தால்ச்சா, அதுக்கப்புறம் வந்து அந்த வெங்காய பச்சடி, கடைசியாக அந்த ஸ்வீட் சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். அப்போ தான் இலையை மடக்குன்னு சொல்லி இலையை மடக்கிட்டு அப்போ சொல்லுவாங்க, அந்த கல்யாணத்துக்கு நான் வந்து சாப்பிட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும். சந்தோஷம். சரி, ஃப்ரை பண்ணி காட்டுங்க. சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சிட்டோம். அப்படி சத்தம் எப்படி வந்து பார்த்தீங்களா, அந்த முறுமுறுத்தன்மை. முறுமுறுத்தன்மை. இதில் என்னென்னா அந்த நீர் வந்து எல்லாம் இருக்காது. ஓகே. அதுதான் இந்த சத்தம் வரும்.
அந்த பிரெட்ல இருக்க அந்த மாய்ஸ்சர் வெளியே போய் எல்லாம் இந்த பிரெட் அல்வா சொல்றது வந்து ரொம்ப ஈஸியான பக்குவம் தான். அந்த அளவோட செய்முறையோட அந்த டயத்துக்கு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், சூப்பராக சாப்பிடும். ஆமாம், சரி ஓகே. இப்போ நெய் மெல்ட் ஆகுது. இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, சாலப்பருப்பு, வெள்ளரி விதை, சரி ஓகே, திராட்சை பழம். இந்த பிரெட் அல்வாவில் இந்த 4 பொருளுமே தெரியணும் சார். அதாவது முந்திரி பருப்பு, வெள்ளரி விதை, சாலப்பருப்பு, கிஸ்மிஸ் பழம், 4 தெரியணும். 4மே தெரியணும். அது அப்போ சாப்பிட சொல்ல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் அவங்க உணர்வாங்க. 1-2 கடிக்கும் போது அந்த சாஃப்டாக இருக்க முறுமுறு தன்மை. வெள்ளரி விதை போது காரணம் என்ன சார்? வெள்ளரி விதை அந்த முறுமுறு தன்மை. ஆமாம். இந்த சாலப்பருப்பு ஏன் போடுறோம் அப்படின்னா நல்ல ப்ரோட்டீன் இருக்கும். நம்ம அந்த நெய், ஆயில், கோவா, சீனி சேர்க்கறதுனால இது வந்து செரிமான சக்தி அதிகமாக இருக்குது இதில் வந்து. ஸோ அதனால் சாலப்பருப்பு. ஆமாம் சார். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிச்சிடணும். எல்லாம் ஒன்றா போட்டு தாளித்து நல்ல ப்ரௌன் கலரில் நெய்யிலேயே வறுத்து எடுக்கணும் சார். சரி ஓகே. இந்த பக்கம் போதும். சரி ஓகே. தாளிப்பு அந்த பக்கம் வந்த பிறகு தண்ணி ஊற்றுறோம். ஓகே. 1 லிட்டர் தண்ணி அப்படியே ஊற்றுறோம். இப்போ நம்ம எத்தனை பாக்கெட் பிரெட் போடுறோம் தானே? 3 பாக்கெட் போட்டிருக்கு. 3 பாக்கெட் பிரெட். 3 பாக்கெட். 3 பாக்கெட்னா ஒரு பாக்கெட் எத்தனை கிராம்? 200 கிராம். 200 கிராம். ஆமாம். அப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் அதில்? 1 லிட்டர் ஊற்றுறோம். கொதிக்குது சார். இப்போ வந்து நம்ம ஸ்வீட் இல்லாத கோவாவும் இந்த ஏலக்காய் பொடியும் நிறைய பேர் அந்த கடைசியாக தான் அந்த கோவா போடுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே போடுறீங்க. ஃபஸ்ட்டே போட்டு நல்லா மெல்ட் ஆகிடும். ஓகே. அந்த தண்ணியிலே மெல்ட் ஆகிடும். பாருங்கள் அப்படியே கலரை பாருங்கள். ஓகே. ஸோ நல்லா கரைஞ்சி வர்றதுக்காக கரைஞ்சி வந்துடும். அப்படி கோவா போட்ட உடனே அது அப்படியே பால் கலரில் ஆயிடும். ஓகே. ஒன்று சேர்ந்துருது. ஒன்னோட வந்து ரைட்டு, கலர் மாறுது. எப்பவுமே வந்து இந்த பால் கோவா போடும்போது கடைசி அந்த சக்கரெலாம் போடும்போது கடைசியாக போட்டு பரட்டி எடுத்துருவாங்க. ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த தாளிப்பு போட்டு அந்த தண்ணியிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒயிட்டாக மாற ஆரம்பிக்குது. ரைட், சரி ஓகே. நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். அந்த ஏலக்காய் பொடி எடுங்க சார். ஓகே. ஏலக்காய் சக்கரை போட்டு அரைச்சிருவீங்களா? ஆமாம் சார். இப்படியே நல்லா கொதித்த உடனே பாருங்கள் பக்கம் ஏலக்காய் அப்படியே வாழை நல்ல வாசம். ஆமாம், நல்ல வாசம். எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா சீனியை போட்டுருவாங்க. அப்படி சீனி போடவே கூடாது. நாம் பிரெட்டை போடணும். என்ன காரணம் அப்படி போடுறது? சீனி போட்டிங்கன்னா அந்த இனிப்பு அந்த ஒரு சவு மிட்டாய் மாதிரி வளவளப்பு ரொம்ப ஹார்டாகிடும். ஓகே. நம்ம பிரெட்டை போட்டுட்டு தான் நம்ம சீனி போடணும். அந்த பிரெட் வந்து ஒன்றுனா தெரியக்கூடாது. ஓகே. ஆனால் மசிஞ்சிருமா உடனே? நல்லா மசிஞ்சிரும். அருமையாக. ஆமாம். சரி ஓகே. அதுக்கு தான் நம்ம அந்த ஸ்கொயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் பிரெட்டை. மொத்தமாக போடல. ஓகே. இப்போ வந்து அப்படியே வந்துட்டு பார்த்தீங்களா, மிக்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா எல்லாமே. இப்போ இந்த பக்குவத்தை என்ன செய்கிறோம் அப்படின்னா சீனியை போடுறேன் சார். அப்படியே இப்படி இருக்கா. இப்போ அடுத்து அல்வா கலரில் மாறிடும். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துன்னா அந்த பிரெட் எல்லாம் மசிஞ்சு வருது. அதுக்கப்புறம் தான் சீனி போடுறோம். அப்படியே எல்லா பக்கம் சுற்றி போடணும். சுற்றி ஒரே பக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகே. சீனி போட்ட உடனே பாருங்கள் அந்த அல்வா கலர் மாறுது பாருங்கள். அந்த லைட்டாக சக்கரை கொஞ்சம் லைட்டாக 1-2 மிக்ஸ் ஆகும்போது நேரம் ஆக அந்த ஒரு கலர் மாறுது. அல்வா கலரும் மாறும், பிரெட் அல்வாவுடைய வாசனையும் வரும். பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சக்கரை போட்ட பிறகு. இப்போது அதாவது சில பேர் திட்டுவாங்க சக்கரையா அப்படி சொல்லி வச்சுப்பாங்க. ஆனால் கரெக்டான அளவு போட்டு என்றைக்கு ஒரு நாள் ஆசைக்கு நீங்கள் எடுக்கிறது தவறு இல்லை. என்ன சொல்லுங்கள்? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இந்த சக்கரை போட்ட பிறகு நம்ம எவ்வளோ அப்படி குக் பண்ணுறோம்? என்ன பக்கம் அது? சர்க்கரையை போட்டு ரொம்ப நேரம் வந்து கிண்டவே கூடாது சார். அது எப்படின்னா அந்த கொதிக்கணும். அந்த கொதியும் ஏன் விடுறோன்னா அந்த சர்க்கரை கரையிறது தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு 2 நிமிஷம் அதே ஜாஸ்தி தான் போதும். அதோடு முடிச்சிடணும். சரி, சூப்பராக ஈஸியாக அழகாக சுவையாக அழகான ஒரு பிரெட் அல்வா. ஆமாம் சார், அப்போ ரெடி பண்ணிட்டு காமிங்க. ஆமாம் சார். இந்த பாருங்கள். என்ன சார் போதுமா அது? என்ன சார் சுட சுட நம்ம அல்வா ரெடி ஆகிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? கொடுங்க. என்ன அதுக்கு தான் இலையோடு நிற்கிறேன். பார்த்தீங்களா நம்ம ஆட்கள் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு முந்திரியோட அங்கங்கே ஒரு 1-2 பீஸ் வந்து அந்த முழுசாக தெரியுது இல்லை? ஆமாம்.
அந்த ப்ரெட்டு சூடாக இருக்கும், பார்த்து சாப்பிடணும். சூடாக எடுக்க முடியே பார்க்குறேன். ஆனால் சுட செஞ்சு சுட சாப்பிட்டானா சுகமே தெரியும். சுகம் இறங்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்குவம், அந்த ப்ரெட்டு வந்து 1-2 மசிஞ்சிருக்கு, 1-2 முழுசாக இருக்குது. ப்ளஸ் அது கூட அந்த அந்த பால்கோவா, சக்கரை இல்லாத பால்கோவா போட்டிருக்காங்கல்ல, அதோட டேஸ்ட்டோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. சக்கரை தன்மை அதிகமாக இல்லை. அந்த 1-2 சாரப்பருப்பு, அந்த வெள்ளரி விதை, முந்திரி பருப்பு கடிக்கும் போது புளிப்பு பக்கம் சூப்பராக இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெசிபி நம்பி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று நம்ம வீட்டு சைடில் எதனா ஃபங்க்ஷன் தான் கண்டிப்பாக கூப்பிடுங்க. நல்ல தரமான பிரியாணியில் தி பெஸ்ட் ஆகும். தேங்க்யூ சார். நன்றி. நம்ப கொடுங்க. நம்மளுடைய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்கே கேட்ரிங் சர்வீஸ். திருநெல்வேலிலையும் சென்னையிலையும் நம்ம வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 27 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி சிறப்பாகவும் ருசியாகவும் கேட்ரிங் செய்வதற்கு என்எஸ்கே ஆசிக்கை தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9843016163. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. நம்பர் கொடுத்துட்டீங்க. ரைட். நான் சாப்பிட்டு சூடாக இருக்குது. சரி. என்ன கொஞ்சம் அதிகமாக சாப்பிட முடியும்னு ஒரு வருத்தம். இது வச்சு சாப்பிடலாம் சார். ஆமாம். இன்னொன்று இந்த மாதிரி பெரிய பீஸாக இருக்குதுல்ல, பார்த்தீங்களா? இதை கடிச்சு சாப்பிடும்போது இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்படியே தேன் மாதிரி இருக்கும். அப்படியே மென்று சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு. இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டு 1-2 அப்படி முழுசாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மசிஞ்ச ப்ரெட்டோட எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் இன்னொரு புது ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சேவ் பாட்டிக்கா. தேங்க்யூ ஸோ மச்.